பேச்சு 24 நினைக்கிறேன். 24ல தான் சிறுபான்மையர்கிட்ட மன்னிப்பு கேட்ட கட்சி ஏடிஎம்கே. உங்க நாங்க இதுக்காகவே பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம். இது வந்து உங்ககிட்ட நாங்க மன்னிப்பா கேட்டு இனிமே இந்த தவற பண்ண மாட்டோம்னு சொன்னவனுங்க தான் ஏடிஎம்கே. ஆனா திரும்பியும் அதே தப்ப பண்ணியிருக்கிறானுங்க. கேட்டா நாங்க பாதுகாப்பு கண்டிப்பா கொடுக்க போறோம் சிறுபான்மையருக்கு. பிஜேபியோட சேர்ந்து நாங்க பாதுகாப்பு கொடுப்போம். எப்படி துப்பாக்கிய வச்சிருக்கிறவன்ட்டயே நீ வந்து என்ன சுட மாட்டான்னு சொல்லி என்ன கூட்டு வந்து என் பக்கத்துல நிக்க வைக்க போற. அத நாங்க ஏத்துக்கின்னு உனக்கு ஓட்ட போடுவோம்னு நம்புற பாத்தியா? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இன்ன வரைக்கும் ஏடிஎம்கேவோட ஆக்ஷன் எதுவுமே ரியாக்ஷனாவே எங்கேயுமே வெளிப்படல. பொது வெளியில இன்ன வரைக்கும் ஏடிஎம்கே என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? எதிர்கட்சியா ஒரு இலவும் பண்ணலன்னு தான் சொல்றானுங்க. எதிர்கட்சினா யாருன்னு கேட்கற அளவுக்கு தான் இப்ப இந்த 5 வருஷமா இருந்துச்சு. 2021ல இருந்து 25 இப்போ வரைக்கும். கூட்டம் சட்டமன்றத்துல கூட்டத்தை போட்டா ஓடி போயிடுறீங்க. அதிகபட்ச கூட்டமே நடக்கல. 2021க்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற மீட்டிங் அளவுக்கு கூட இந்த 21ல இருந்து 24 டைமிங்ல சட்டமன்ற கூட்டமே நடக்கல. நீங்க அதுக்கு போகவும் இல்ல. அப்புறம் என்ன நீங்க எதிர்கட்சி? மக்களுக்காக நீங்க என்ன குரல் கொடுத்துட்டீங்க வந்து? இன்னைக்கு விஜய் அவர்கள் கொடுத்த குரலை கூட நீங்க கொடுக்கல. அவர் கொடுத்த எந்த ஒரு குரலுக்குமே கிடைச்ச ரீச் ஏடிஎம்கே குரலுக்கு கிடைக்கல. இல்ல இப்ப அங்க 40 சீட்டு எம்பி சீட்டு வச்சிருக்கிறேன்னு சொல்றானுங்க. ஆனா இது வரைக்கும் அந்த 40 பேரும் கரெக்டா எந்த விஷயத்துக்குமே கரெக்டா பேசுறதே கிடையாது. எதுக்கு போறானுங்க எதுக்கு வரானுங்கன்னு கூட தெரியல. இல்ல அரசு இப்ப ரீசெண்டா போராட்டம் நடந்துச்சு. அரசு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எல்லாரும் அவங்களோட பணி இதை பத்தி அந்த போராட்டத்துக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்கல, எந்த விதமான எதுவும் பண்ணல. அன்னைக்கு போய் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. அதே மாதிரி சவுக்கு வீட்டுல வந்து உங்களுக்காக தானே சப்போர்ட் பண்ணி பேசினாலும் சவுக்கு வீட்டுல வந்து மலத்தை கொண்டானுங்க. எடப்பாடியார் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? எதிர்கட்சின்ற ஒரு முறையில எதிர்கட்சி தலைவர்ன்ற ஒரு இதுல இந்த மாதிரி பண்ற தவறுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணாரா? இல்ல ட்விட் போட்டாரா? ஒண்ணும் பண்ணல. ஆனா இன்னைக்கு என்னன்னா சவுக்குக்கு நடந்த ஒரு சம்பவத்தினாலதான் நாங்க பிஜேபியோட போய் கூட்டணியை வைக்கிறோம் அப்படின்றானுங்க. இந்த மாதிரி சவுக்குக்கு நடந்த சம்பவத்தினால எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மேல ரொம்ப அக்கறை ரொம்ப இல்ல. இப்போ இவனுங்க தலையில மண்ணை போட்டுன்னு இருக்கானுங்க 2 பேருமே. போட்டுறது போட்டுட்டோம். இவனுங்களுக்கு அதாவது இவனுங்க பண்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துதான் ஆகணும். வேற வழி இல்லை. இப்போ சொல்றேன் ப்ரோ, 30 வருஷம் கழிச்சு கண்டிப்பா ஒரு டிக்கெட் மாறும்ல. இது மாறுற டைம் கண்டிப்பா மாறும். நமக்கு தான். நீ ஏன் கவலைப்படுற? இவனுங்களுக்கு வந்து இவனுங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும். இன்னும் இவனுங்க வந்து நம்ம எல்லாரையும் வந்து கோவப்படுத்தணும், வெறுப்பேத்தணும். இவனுங்களுக்கு ஓட்டே போடக்கூடாதுடா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இவங்க பண்ணிட்டு வரானுங்க. இன்னமும் ஏன் ப்ரோ இன்னமும் இப்ப இவ்வளவு நேரம் காரி துப்புனாலும் கடைசியில அவனுக்கு எங்க திரும்ப வந்து நிக்கிறானுங்க? விஜய் அவர்கள்ட்ட நாங்க பேசிட்டோங்க, எங்களோட கூட்டணி வாங்குங்க. இன்னமும் அவனுங்க நம்மள கூட்டணி வருவோம் நம்பிட்டு இருக்கானுங்க. நீ பிஜேபியோட ஒட்டினதுக்கு அப்புறமும் நாங்க வருவோம் எதிர்பார்க்கிற பாரு. அதுவே ஒண்ணு எவ்வளவு முட்டாள்னு எங்களுக்கு காட்டுது. ரியல் தற்குறின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து இவனுங்களுக்கு தான் நம்ம போடணும். ஏடிஎம்கே தான் உண்மையான இல்ல என்னைக்கு அந்த வண்டியில ஏறினானுங்களோ அன்னைக்கே அந்த கார் ஒழுங்கா ஓடாதுன்னு தெரியும். இந்த கார் எடுத்துன்னு வந்து சர்வீஸ் விட்டாதான் சர்வீஸ் பாருனா போய் எங்கனா போய் லாரியில விடுறா உயிரை வாங்கினுறான். இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து இவனுங்க கம்முன்னு இருந்தானுங்க. இப்ப அமித்ஷாவும் இவங்களும் வந்து பேசி முடிச்ச உடனே டிஎம்கே வந்து பண்றது தப்பு. இப்போதான் கண்ணு தெரியுது அவனுங்களுக்கு என்னடெல்லாம் தப்பு நடந்ததுன்னு பேசுறானுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல உனக்கு மட்டும் இல்ல ஹோஸ்டுக்கே பக் ஆகும். அதான் நம்ம ஸ்பேஸ் இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா பிரேக் இல்லாத உன் கார்ல வந்து யார் தெரியுமா ஓடி வந்து ஏறுவான்? இருக்கவே இருக்கிறான் நம்ம சைமன். அவன் பக்கத்துல போ இல்ல அவனாம் இல்ல டயருக்கே பாலிச போடுவான். அவனுக்கு காரு வண்டியில ஏத்தலாம் கூட பரவாயில்ல, பின்னாடியே வருவான். அடியில பிரேக் கம்பியை பிடிச்சா அஜித்குமார் மாதிரியாவது அடியில இருந்து பிடிச்சினே வந்துருவான். என்ன கேட்டா இந்த மாதிரி கேவலமான கூட்டணி பார்க்கும்போது தான் கூட்டணியே இல்லாம நிக்கலாம் தான் தோணும். பாப்போம் நம்பால எந்த டெசிஷன் எடுத்தாலும் ஓகே தான் சொல்லுங்க. நேத்து அந்த படம் வந்ததுல அந்த படத்தை கட்டின்னு சுத்தினுக்கிறானுங்க இந்த யூபிஸ் பசங்க. இதை வந்து அதாவது எதிர்ப்பு காட்டுறானுங்களா? எனக்கு காமெடியா இருக்கு. டேய் இப்ப நான் இந்த படம் நல்லா இருக்குதான். ஏன்டா டேய் நீங்களா என்னடா? ஏன்டா நீங்க எது கொடுத்தாலும் தின்றுறீங்களாடா? ப்ரோ முதல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல. அதாவது ஊப்பிங் ஐடியா எல்லாம் சேர்த்து விடாமுயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. விடாமுயற்சி மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதே மாதிரி இந்த படமும் மெகா பிளாக் பஸ்டர் ஆகட்டுமே. உங்களுக்கு ஏன் போறாம?
படத்தை கோலிவுட் 10,000 கோடி திருட்டு திருட்டு விசிடி போட்டு ரிலீஸ் பண்ணவன ட்ராக் பண்ணி இல்ல, நீங்க அலெக்ஸ் வச்சலாம் வந்து இல்ல அலெக்ஸ் அதாவது இல்ல அதாவது இல்ல ஊப்பிங்க உப்பு போட்டாலே படம் இருக்கட்டும். ஏதோ தமிழ்நாட்டு கலெக்ஷன் ஏகே தான் நம்பர் 1 போஸ்ட் வச்சு ஓட்டினுக்கிறானுங்க பாத்தியா? இல்ல அந்த 30 போஸ்டர் கோடி ஒத்து இல்ல போஸ்டர் ஒத்து பாருங்க. ஏகே அதான் ஏகே ஃபயர் அதான் அவனுக்கு ரெக்கார்ட் புரியுதா? ஏகே அகேன்ஸ்ட் ஏகே நம்ம கூட தான் ஏதாவது போடுவான். ல இருக்கிறாரு அவ்வளவுதான். இல்ல ப்ரோ அது டிஎம்கே இல்ல ராகுல் இல்ல இல்ல ராகுல் ராகுல் வந்துட்டு ரெட்ஜைன் சைடுல இருக்கான். அதான் அதனால வந்துட்டு விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. பிசினஸ் படி பார்த்தா அதனால ஏகேக்கு உப்பு போடுவான் அந்த மாதிரிலாம் பேசியிருந்தானுங்க. அவன் இருக்கிறபடி போட்டான். இல்ல ஏதோ அது இதுல கூட ஏதோ ஒரு கோடி எக்ஸாகரேட் பண்ணி போட்டிருக்கான் அவ்வளவுதான். இதுல அவன் இல்ல 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 ப்ரோ அவனுங்க டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணிட்டானுங்கன்னா நீ விஜய் கூட போட்டோ எடுத்திருக்க அப்ப என்ன அர்த்தம்? ப்ரோ அதுக்கு ஒருத்தர் கமாண்ட் போட்டிருக்கிறான் பாத்தீங்களா ப்ரோ? அதாவது படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடிவாங்க. அந்த மாதிரி அவனை போட்டு கலைக்கிறான்னு. எனக்கு என்னன்னா இவ்வளவு பேசுறீங்கல்ல, இப்ப ஒரு படம் வந்து ஃபுல் ஹெச்டில ரிலீஸ் ஆயிருக்கு. ஆளுங்கட்சி தானே, உங்க சப்போர்ட்லாம் இருக்குல்ல, நல்லா சப்போர்ட் பண்றாங்கல்ல, யாரு பண்ணான்னு சொல்லி ட்ராப் பண்ணி பிடிக்க வேண்டியதானே. சம்பந்தமே எல்லாம் விஜய் ஃபேன்ஸா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்க கிட்டே ஏன்டா முதல்ல இல்ல இது இப்போ இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி பிளேம் பண்றது தற்கூரிக்கு தான் இருக்கும். அத அந்த வீடியோ போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னாலும் பேசுறதே தற்கூரி தான் இருக்கும். அவனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். முதல்ல ஒரு பேசிக் என்னன்னா, நல்ல வேலை இது தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் பூம் ஆகல. ஃபர்ஸ்ட் எல்லாமே நார்த் இந்தியால ஒரு பத்தா கீழ்ச்சிட்டானுங்க. செம்ம கிளி. அதுவும் என்னது படம், அதுவும் படம் வர மொக்கையாகுது. நல்ல படமா தான் கூட பரவாயில்ல, போட்டு தர்மடி அடிக்கிறானுங்க. ஏன்னா ப்ரீ ஹெச்டி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா இதுல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சவுத் இந்தியால ஃபர்ஸ்ட் உண்ட வாங்கினது யாரு தெரியுமா? கேம் சேஞ்சர். தூக்கி போட்டு செம்ம வட்டி வாங்கலாம் தான். இவனும் ஹெச்டி லீக் ஆயிடுச்சு. அதான் வெறின்னு வெறிக்கிறானுங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு இன்னும் யாரும் மாட்டினது யாருன்னு பார்த்தா ஏகே. ஏன்டா இவன் மாட்டினதுக்கு நாங்க என்ன பண்றது? அதான் ஏங்க அதை விட ப்ரீ ஹெச்டில ஒரு மேட்டர் ஒன்று நடந்துச்சு பாத்தீங்களா? இல்ல ப்ரீ ஹெச்டில வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷாவுக்கு சிம்ரனுக்கு எல்லாம் வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வாய்ஸ் வருதாங்க. ஜென்ஸ் இல்ல ப்ரோ, அது அவங்க ஓன் வாய்ஸ் ப்ரோ. ஜென்ஸ் அதான் ஜென்ஸ் ப்ரோ இல்ல ப்ரோ ஜென்ஸ் வாய்ஸ் தான் ப்ரோ. ஆமாமா இல்ல அது இல்ல ஜென்ஸும் இல்லடா. அது ஜென்ஸ் எப்படின்னா கட்ட குரல் இது, அதனால ஜென்ஸ்ன்னு சொல்ற கூட கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ. ஐயோ ப்ரோ நீங்களாம் ரகட் கேர்ளுக்கு எல்லாம் பேசுனது இல்லையா? பேசி பாருங்க அப்பெல்லாம் தெரியும். நான்லாம் பேசிருக்கேன் ஒரு சில ரகட் கேர்ள் கிட்ட எல்லாம். எனக்கே டவுட்டா இருக்கும், அப்ப எதிர்க்க பொண்ணுதான் உட்காந்துக்குதான்னு. என்னடா த்ரிஷா பேசிட்டு இருக்கிறாங்க. கேக்குதா? நீ யூடியூப் வரைக்கும் ஃபேமஸ் ஆயிட்ட, ஒன்ன வச்சு நீ ஷேர் பண்ணிருந்த லிங்க், அதை நான் லிங்கே ஷேர் பண்ணலப்பா. அது இது எனக்கு தெரிஞ்ச அலெக்ஸ் ப்ரோ தான் அந்த படத்தையே லீக் பண்ணிட்டாருன்னு சொல்லி பரப்பிட்டாங்க. கேக்குதா பூமரா? இல்ல லிங்கே ஷேர் பண்ணலப்பா. அது என்னன்னா ஷோ டைம்னு போடுவோம்ல. ஏன்னா இப்ப சில பேர் வந்து கேட்பானுங்க ப்ரோ என்ன தியேட்டருக்கு போறேன்னு கேட்பான். இந்த கருமத்துக்கு அவன் தியேட்டர் போவான். அதனாலதான் பிரிண்ட்னு போட்டு விட்டேன், ஹெச்டி பிரிண்ட் பாக்குறேன் நானு. அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு பாத்தீங்களா ஃப்ரான்ஸ் நானே நானே இன்னொருத்தன் பிரிண்ட்ல தான் பாக்க போறேன். பாத்தீங்களா நேக்கிலே கேரம் தான். ஜேடி ப்ரோ நீங்க தான் தமிழ் ராக்கர்ஸோட ஓனருன்றானுங்க. அந்த மாதிரி இருந்தா எவ்வளவு கோடி பாத்துக்கலாம்டா, எவ்வளவு பெரியலா இருக்கலாம். அதான் சொல்ல படத்தை எடுத்து புள்ளி வச்சவன் வந்து பிடிக்கிறேன். ஒரு நிமிஷம் இல்ல இவனுங்களை பார்த்தானுங்க ஒரு ஞாபகம் வருது. விஷால் தமிழ் ராகர்ஸ் அட்மின் போய் எப்படின்னா சீடி கடைக்கு போனா ஞாபகம் தான். நேத்து சீடியில எடுன்னதான் என்கிட்ட கேட்டா என்னடா பண்ண முடியும், சீடி வச்சு வைக்கணும் அந்த மாதிரிதான் இது. இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துல அந்த புலி சாங் வந்து வந்திருக்கவே வேணாம் தான் தோணுது. ஏன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு பாட்டு, சம்பந்தமே இல்லாம அந்த பையனை வச்சுன்னு பைத்தியத்தனமா ஆடுறான் அந்த பையன். இல்ல படமே எடுத்திருக்க வேண்டாம், இதுல பாட்டு ஒண்ணுதான் கேட்டு விடுங்க. சும்மாதான் இல்ல ஏதோ பண்ணிட்டு. ஆனா நல்ல வேலை இது இந்த படத்தை வந்து ஃபாரின்ல வந்து அந்த மெயினான ஆட்கள்லாம் பார்க்கல. பார்த்துருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு காப்பிரைட்ஸ் அவனும் கேட்டிருப்பானுங்களே. ஏன் மூஞ்சி அப்புறம் நீ போட்டு கொண்டு வந்துரு 4-5 டான் கிளம்பி வந்திருப்பானுங்க நேரம். அந்த படத்தெல்லாம் நம்ம விஜயானா படம் மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா போட்டுருந்தானுங்கண்ணா. இல்ல இந்த படம்லாம் விஜயெல்லாம் நினைச்சிருந்தா பெருசா பெரிய ட்ரால் மெட்டீரியலா கூட வந்துட்டு ஒஸ்ட் இருக்குதுல ஒஸ்ட் பிஹேவியரா கொண்டு போய் விட்டுருப்பானுங்க. ஏன்னா இப்ப விஜய் அரசியலுக்கு வந்தனால மட்டும் சொல்லு, வர்றதுக்கு முன்னாடியே விஜய்க்கு வந்துட்டாதான் நிறைய இந்த கட்சிக்காரனுங்களும் பேக் சைட்ல இருந்து பின்னாடி இந்த அடிப்பானுங்க எப்பவுமே.
ஏங்க அலெக்ஸ் லியோல ப்ரோ ஒரு இன்னொன்னு நான் வார்த்தை சொல்றேன். ஒரு வார்த்தை தேவையா புள்ளன்னு வந்ததுக்கு அந்த கிளி கிழிச்சு அவ்வளவு பண்ணானுங்களே. இந்த படத்துல ரெண்டு வாட்டிங்க அஜித்னு சொல்லிட்டாரு, ஒரு 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 வாட்டி நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்ல சார் இப்ப தேவையா புள்ளன்னு கேட்டார், புரியுதா? யாரும் தப்பா நினைக்காது. தேவையா? தேவையா ஆமா அவரு கரெக்டா தான் பேசுனாரு. தேவையான்னு தான் கேட்டார். சொல்லுங்க. இந்த புள்ள நமக்கு தேவையா? இதனாலதானே நான் ஜெயிலுக்கு போனேன். தேவையில்லாம நான் வந்து ஆனா ப்ரோ இல்ல இப்போ ஒரு நிமிஷம் இல்ல முதல்ல இப்ப இருக்கிற இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸால தான் இந்த மாதிரி இது நடக்குது. ஏன்னா இப்ப லியோலையாவது ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், கூட லோகேஷ் அந்த மாதிரி தான், புரியுது? ஆனா இப்ப இருக்கிறவங்கலாம் அப்படி என்னன்னா என்ன மைண்ட் செட் அது ஒண்ணு, கெட்ட வார்த்தை பேசினா ட்ரெண்டா இல்ல, கூட கெட்ட வார்த்தை பேசினா இதுவாகுது. முதல்ல இது வந்துட்டு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா என்ன கேட்டா இப்ப கெட்ட வார்த்தை வந்துட்டு சில வார்த்தை பேசலாம், புரியுது? அது ஹாலிவுட்லயே பேசுவானுங்க. அது ஹாலிவுட்ல கெட்ட வார்த்தை பேசினா பெரிய ஸ்டைல் அந்த மாதிரி எலைட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா அது ஒரு ஃப்ளோல போகணும், புரியுதா? ஃப்ளோல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஆமா இவனுக்கு என்ன, நான் சும்மா உட்காந்துக்கும் போது பேசுறது, எதுக்கு பேசுறேன்னு தெரியாம பேசுறது, அதெல்லாம் பார்த்தா இரிட்டேட் தான் என்ன கேட்டா. தான் அதுக்கு ஜிபியூ தான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இப்ப லியோல வந்துட்டு கண்டிப்பா. பொன்னாட்டை கன்வின்ஸ் பண்ணும்போது திட்டுறது, இல்ல ஹாலிவுட்ல எத்தனா கூட ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்ல திட்டுறது, அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன் இப்ப ஜிவிஎம் படத்துலயும் அது இருக்கும். என்ன இருந்தாலும் கூட நாம வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு ஒரு கெட்ட வார்த்தை திட்டினப்பான், இது இருக்க வில்லன் கிட்ட, அதெல்லாம் பரவாயில்ல. இங்கெல்லாம் போன்ல உட்காந்து கேஷுவலா அசிங்கமா பேசுனுங்கிறதெல்லாம் அது யாரும் லைக் பண்ண மாட்டானுங்க. அது நார்மலைஸ் ஆயிடும். இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்சு லியோல என்ன கதை இருந்துச்சுன்னு சொல்லி கேட்ட இவனுங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த படத்துல கதையை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கடா, எதுவுமே சொல்ல மாட்டானுங்க. அந்த ப்ரோ முதல்ல சொல்லிட்டா இது ப்ரோ. படமும் கிடையாது, இதுக்கு இல்ல ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியது. இல்ல ப்ரோ நான் ஃபர்ஸ்டே ஒன்னு சொல்லிட்டா ப்ரோ, கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் சைலண்டாங்க. கோட்டும் சரி இதுவும் சரி ரெண்டுமே ஃபேன் சர்வீஸ் தான். ஆனா கோட்டுல கதை இருந்துச்சு, இது ஒண்ணுமே இல்ல. ஏன் இதுல கதை இல்ல? இதுல கதை தான் இது இருக்குது. படமே இல்லடா முதல்ல. ஏன் இதுல கதை இல்ல? கதை இல்ல கோட்லயாச்சு பையன் போவான் திரும்பி வருவான், அதுக்கப்புறம் அந்த பையனோட மூவ் என்னது காந்தியோட மூவ் என்னன்னு கொஞ்சம் போவோம், அடுத்தது நகரும் சீன் பை சீன். அது அப்படி ஒரு இல்ல, நிமிஷம் அதையே இல்ல. ஒரு ரெஃபரன்ஸ்க்குள்ளதான் படமா எங்க இருக்கு. கதைன்னு இல்ல இருந்துச்சுங்க. ப்ரோ ஒரு நிமிஷம் என் இல்ல ஃப்ரெண்டு பூமர என்ன இது? ஏடா என் ஃப்ரெண்டு ஒண்ணு சொன்னாங்க. என்ன கதை என்னன்னு சொன்னா, கேளு. மச்சான் இந்த படம் விட்டதுக்கு பேசாம டப் மேஷ்னு சொல்லிட்டு ஃபேன் மேடுன்னு சொல்லிட்டு ஒரு 10 அஜித்தோட எல்லா படத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு டப் மேட்ச் விளாண்டுருக்கா அப்படின்ட்டு போயிட்டான். ஆனா ப்ரோ இதுல உண்மையில என்ன கேட்டா, இவனுங்க ஃபேன் பாய்ஸம்னு தியேட்டர்ல காட்டினதை விட இன்னைக்கு போஸ்டர்ல காட்டினதா ரொம்ப நல்லா இருக்குது. ஏகே சையஸ், ஏகே ரெக்கார்ட், ஏகே. ஏன்டா படத்துலதான் ஏகேன்னு உயிரை வரனா, போஸ்டர்லயும் ஏகே ரெக்கார்டு. இப்ப எவனாவது இல்ல இப்ப ரெக்கார்டு ஏதாவது பண்ணிருக்கானா, அது அவனுக்கு ஐஎஸ்ட், அவனுக்கு இது சார். இப்பதான் சார் என்ன கீஸ்டர்னு கேட்டா அதுவும் சொல்ல மாட்டானு, அதுலயும் கம்மியாதாங்க. அலெக்ஸ் ஜிஎஸ் விஷயத்த வருதான். இல்ல பூமர் கதை என்ன தெரியுமா? அஜித்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தனால அஜித் வந்து ஓ பிறகுதா? ஓகே. ஆமா, அஜித்துக்கு குழந்தை பிறந்தது. பாக்கல. அந்த குழந்தை வந்து ராசி இல்ல, அதனால வந்து அஜித் வந்து கேங்ஸ்டர் ஆகி வெளில வந்துடுறாரு. பொண்டாட்டி பிரிஞ்சு போயிடுறாரு. அப்புறம் குழந்தை வந்து ராசி இல்லையா? ஐயோ கேளு கதையை கேளு, நான் சொல்றதை கேள்றா. எப்போ அவன் 18 வயசு ஆகுறனா திருப்பி அவன் ஜெயிலுக்கு போயிடான். அவன் ராசி நல்ல ராசி இல்ல, அவன் சனி திசை வந்தது. இப்ப அஜித்துக்கு வந்து ராகு திசை நடக்குது, அவரு வந்து ரவுடி ஆயிடுறாரு. இதான் கதை. கடைசியில எப்படி சேர்றாங்கன்றது நல்ல நேரத்துல முதல்ல நடக்குது. இல்ல ப்ரோ இல்ல ஒரு சாமியாரை வச்சு ஒரு படம் எடுத்தா நீ சொன்ன கதையாவது கிட்ட இருக்கும். ஆனா இது என்ன சொல்லு, ஆனா 30 கோடி இப்பதானே ப்ரோ ஆமைக்கு 30 28 வந்திருக்கு. போனா போதுன்னு அவன் ரவுண்டு பண்ணி விட்டுருக்கான். ஆனா இந்த ஆமை யார் தெரியுமா? எதுக்கு ரவுண்டு பண்ண இல்லடா இல்ல இவனுங்க யார் தெரியுமா? இல்ல அவங்க பங்கிக்கு கேட்டா அவன் ரவுண்டு பண்ணதே பாவம் பார்த்து ரவுண்டு பண்ணிருக்கான். இவனுங்க கேக்குறது எப்படிமாக்குது, எக்ஸாகரேட் பண்ணி லீவ தாண்டி போட வேண்டியதானே. ஏன்னா அவங்க ஒப்ப விட்ட காசாக தரான் இங்க. அதான் டாக்ஸ் கட்டுறதுக்கு இது பண்றதுக்கு நீ கூட என்ன இல்ல ஆளுங்க என்னதான் அலெக்ஸ் அப்படி போட்டாலும் இல்ல அலெக்ஸ் அப்படி போட்டாலும் நீ இன்கம் டாக்ஸ் கட்டல, அவனுக்கே தெரியும் போடணும் போடக்கூடாது. இல்ல ஒரு நிமிஷம் அங்கிள், எனக்கு கேட்டா ராகுல் ரொம்ப எக்ஸைட் பண்ணா கூட மாட்ட கூட வாய்ப்பு. இது மாற்றுறது எனக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு இது இருந்தாலும், என்னதான் ஆளுங்கச்சு ஒரு சப்போர்ட் இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணலாம். ஆனா மைத்திரி இருக்கான் பாத்தியா, உண்மையிலே வந்துட்டு இவன் சில பேருக்கு தெரியாது, மைத்திரி வந்துட்டு உண்மையிலே எக்ஸாகரேட் பண்ணி போடுவான். ஃப்ராடு தான். ஆனா இல்ல இது தெலுங்கு ப்ரொடியூசர்னால எக்ஸாகரேட் பண்ணுவாங்க இதுல ப்ரோ. ஒண்ணு சொல்றேன், இது ஏன்னு சொல்றேன். இப்போ 250 கோடி மேல பண்ணுச்சு. ஏன்னா அது ஓப்பனிங் புஷ்பா இருக்கிறதுல இந்தியாலே ஹையஸ்ட், எவனாலையும் அடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஓப்பனிங். ஆனா இவன் என்ன பண்ண தெரியுமா, மைத்திரி 299 கோடின்னு போட்டான். எதுக்குன்னு புரியுதா?
அதான் இதுக்கு மேல எவன் இல்ல சரித்திரத்துல எவன் கை வச்சாலும் சரி. அடுத்து அடுத்து இந்த இந்த மகேஷ் பாபு, அதுக்கப்புறம் இந்த இந்த இவன் ராஜமௌழி ப்ராஜெக்டே வந்தாலும் தொடக்கூடாத அளவுக்கு மாதிரி ஒண்ணு பண்ணி விட்டான். புரியுதா? அந்த மாதிரிதான். சோ அதாவது ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஒரு 40 கோடி எக்ஸாகரேட் பண்றான். புரியுதா? ஒரு 260 பண்ணிருக்கு, ஒரு 40 கோடி எக்ஸாகரேட் பண்றான். ஆனா இவன் யார் தெரியுமா? ஜாட்டு படத்தை கூட கலெக்ஷன் போடுறான், அதாவது வேர்ல்டு வைடு ஏதோ. ஆனா இவன் வேர்ல்டு வைடு போட மாட்டான். ஆமைக்கு போட்டு வேர்ல்டு வைடு போட்டா அசிங்கமாகுது. ஏன்னா வந்துட்டு இந்தியன் 2 மயிறு கூட வராத. இல்ல இருங்க, ஏன்னு சொல்றேன். கங்கோ ஓப்பனிங் 58, அமரன் ஓப்பனிங் வந்துட்டு 45, இதெல்லாம் அபிஷியலா போட்டது. இப்படி இருக்கிற பட்சத்துல குறுக்கால வந்து நான் 55 போடுறேன்னு எடுத்துக்க. ஏன்னா 50 தான் வந்திருக்கு, 55 போடுறேன்னு எடுத்துமோ, ஏன் 60 போடுறேன்னு எடுத்துக்க. சரி எக்ஸாகரேட் பண்ணி 70 போடுறேன். இவனுக்கும் சூர்யாவுக்கும் 10 கோடி தான் டிஸ்டன்ஸ். புரியுதா? ஒரு 15 கோடி 10 கோடி தான், 10 கோடி 12 கோடி தான் டிஸ்டன்ஸ். ஒரு டயர் டு ஃபீல் வரும். புரியுதா? அங்க என்னடா விஜய் 100 கோடி மேல ஓப்பனிங் தர 150 கோடி கிட்ட போயிட்டு இருக்கான். அதான் எல்லாரும் மென்டலான கேட்டா அவன் 70 கோடி இருக்கும் எப்படி எடுத்து பார்த்தாலும். அதான் இவங்களுக்கு ஒரு அசிங்கம் இருக்கும், அதனால தான் போடல. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, வேர்ல்டு வைடு ஓப்பனிங் போடுறதுக்கே அசிங்கம் போடுறவன் எப்படா அப்புறம் ஃபைனல் போடுவேன்? ஆமாங்களா அழுவானுங்களே ஃபைனல் போடலனா. தமிழ்நாடு ரெக்கார்டு மட்டும் போடுன்னு கேக்குறானுங்க. தமிழ்நாடா போட்டலாம். ஆனா ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் ஆன பிறகு நல்லா போடுவான். சொல்லுங்க. இல்ல ஆனா ஒரு நிமிஷம் கேக்குதா? கேக்குது ப்ரோ. கலெக்ஷன் எல்லாத்தையும் விட்டுரு. இந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் விட்டுரு. இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் மைத்ரி அண்ட் டிஎம்கே இவங்க 2 பேர் எக்கச்சக்கமா பே பண்ணிடுறாங்க. நீ யூடியூப் ஆமா 36 கோடி விஜய் விட பண்ணிட்டாங்க. ஆச்சா போச்சா கம்ப்ளீட் பண்ண விடுங்க. யூடியூப்ல யார் ரிவ்யூ போடுறாங்களோ இந்த பிலிமோகிராஃப்ட் அவர் கீழே போய் கமெண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே திட்டி வச்சு அசிங்கம் உனக்கு படம் பார்க்க தெரியல, இது தியேட்டர் மெட்டீரியல் செலிப்ரேஷன் பண்றது அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்க. யாரெல்லாம் என்ன நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாங்களோ இந்த பாசிட்டிவ் கொடுத்தால காசு வாங்கிட்டான். அவன் போயிட்டு உலகமாக சினிமா பார்க்காத மாதிரி அங்க ஃபுல்லா பாசிட்டிவ் கமெண்ட். ஏன்னா நம்ம எல்லாரும் தியேட்டர்ல சினிமா பாக்குறோம். மேக்சிமம் நம்மளுடைய கருத்து எல்லாம் தியேட்டர்ல பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஃபேன் மனநிலையை தாண்டி ஜெனரல் ஆடியன்ஸ் மனநிலை பார்க்கும்போது ஒரு படம் மணிகண்டன் படம் எல்லாம் அந்த படம் எல்லாம் பிடிச்சு போயிட்டு எல்லாரும் எப்படி போடுறாங்க ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாம். இன்னும் ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட உள்ள போல அவங்களே சொல்ல பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த படத்துக்கு ரிவ்யூ நெகட்டிவா சொன்னா மதுரையில ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான், அடங்காத அஜித் ரசிகர் மன்றம்னு சொல்லி எட்டுன்னு எப்படி கேக்குதா? கேக்குது. ஒரு ஃப்ளோல தடுக்காது. ஒரு நிமிஷம் இரு, அப்புறம் பேசி போயிடுவாரேன். இது என்ன ஆகுதுன்னா இது எக்கச்சக்கமான பெரிய ஸ்கேம் என்ன பொறுத்த வரைக்கும். இவங்க இந்த யூடியூபுக்கும் மற்றதுக்கும் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தா நீ நல்ல கலெக்ஷன் அடிச்சுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கேங்ஸ்டர் வெளியே வராம பையனை காப்பாது அறதப்பான கதை தான். அவர் டான்ன்ற எப்படிப்பட்ட ஒரு சீனை வச்சு இது பண்ணிருக்கான். நீ ஃபுல்லா மாச பண்ணிட்டு நான் இதுதான் விடுங்க. இல்ல அதாவது ரிவ்யூ எல்லாம் போட்டு கேட்டு எல்லாருக்கும் படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு, அதாவது ஆன்லைன்ல இருக்கிற இன்ஃபுளுன்ஸே முடிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதான் எப்படி இருக்குதுன்னு. ஆனா இந்த இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு கொஞ்சம் பேர் போயிருப்பானுங்க. அதான் ஒண்ணு இருக்கு. இந்த இன்டர்நெட் யுகத்துலயும் இந்த மவுத் டாக்னு ஒண்ணு இருக்கு அலெக்ஸ். அது இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு பாக்குறாங்களே ஜனங்க. இந்த மவுத் டாக் தான். இந்த இன்டர்நெட்லாம் அவ்வளவா நம்புறது இல்ல. நேத்து பாண்டா 100க்கு 100 போட்டவன நம்பர் ஒரு அப்செட் படம் பார்த்துட்டு அப்புறம் வந்து எனக்கு ஒரு இல்ல அவனுங்க எப்படி நினைச்சிருந்தானுங்கன்னா இந்த பாண்டா 100 அதெல்லாம் இது மேட்டர்ல மைத்திரி வந்துட்டு அதிகமா போடுவான்னு வெயிட் பண்ணிருந்தானுங்க. கடைசியில பார்த்தா இல்ல நீ கலெக்ஷன் வைஸே பேசுற அலெக்ஸ். எனக்கு கலெக்ஷன் எல்லாம் முக்கியம் இல்ல அலெக்ஸ். அந்த ரிவ்யூ ஒரு நிமிஷம் இல்ல பாண்டா பத்தி ஒன்னு சொல்றேன். இல்ல ரிவ்யூ வந்துட்டு எப்படின்னா அதான் அந்த என்ன இது பண்ணுதானே சட்டை தான் ஏதோ ஜிபியூக்கு சட்டை வித்தாராங்க தெரியாதா? ஏதோ தெரியல ஏதோ ஒரு இது மாதிரி பண்ண டிஷர்ட் 1000 சட்டை அதான் இல்ல அப்படி இல்ல நம்ம தான் இல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா சார் கேக்குறேன் சார், உங்களுடைய தொழில் நீங்க ப்ரொமோட் பண்றீங்க, ஓகே. நீங்க அஜித், விஜய், கமல் யார் போட்டாலும் பண்ணுங்க. ஒரு படம் வருதா அதுக்கு ஒரு ஆனஸ்டான ரிவ்யூ கொடுங்க. உங்க தொழில சொல்றேன். ஒரு நிமிஷம் சட்டைய நம்ம சட்டைய வாங்கிட்டு ஒருத்தன் போட்டுன்னு போறானா இந்த சட்டைய வாங்கினவனே திட்டுறான். படத்தை யோசிச்சு
அததான் அவனு இல்ல அதுல புரியுது. ப்ரோ, அதனாலதான் வந்துட்டு சரி ஓகே. உங்களுக்கு இல்ல 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 இது இது எப்படி தெரியுமா? இல்ல ஒரு நிமிஷம். நம்ம இப்ப ஒரு சட்டையை சும்மா சொல்றேன். ஒரு ஒரு 200 பேருக்கிட்ட இப்ப பாண்டா வித்துக்குதுன்னு சொல்றேன். சும்மா சொல்றேன். ஒரு பாண்டா 200 பேருக்கு ஒரு சட்டை வித்துக்குது. 200 பேர்ல ஒரு 100 பேரு ஏன் ஒரு 80 பேர் மெசேஜ் பண்ணியிருப்பான். நல்லா இருக்குது மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்றேன். ஒரு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பான். பாண்டாக்கு என்ன தோணுன்னா, நம்ம வித்த பொருளை பரவாயில்லதான் யாரு பெத்த பிள்ளையோ அதான் வாங்கிட்டு வந்துட்டு அதான் 80 பேர் வந்துட்டு நம்மள பாராட்டுறானா, அந்த 80 பேருக்காவது விசுவாசமா இருக்கணும்னு. சார் 1 கோடி கலெக்ஷன் சார். சார் என்ன சார் படம் வேற மாதிரி இது சார். அதான் புரியுதா? அதான் அது தெரியாது. இன்னொன்னு பாண்டாவால இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இப்ப யாரும் பெருசாலாம் இல்லை, எல்லாருக்கும் தெரியாது. இதுல ஹைலைட் என்னன்னா, ப்ரோ என்னைக்குமே இல்ல இல்ல பாசிட்டிவ் இல்ல. இனிமே முட்டு இல்ல கொடுக்கும் உங்களுக்கு போது மதுரை விஷயம் தெரியுமான்னு தெரியல. மதுரையில வந்து ஒரு அடங்காத அஜித் ரசிகர் குரூப்னு ஒருத்தன் இருப்பானுங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த வடக்குல ஒரு காமெடி நடந்துச்சு பாத்தீங்களா? ராமர் படத்துக்கு குரங்கு சீட்டு இடம் விட்ட மாதிரி அஜித்துக்கு சீட்டு இடம் விட்டானுங்க விடாமுயற்சியில. அ- அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு ஒரு பவுன்ல மோதிரத்தை வாங்கி வச்சுக்கின்னு நாங்க அஜித் சார்ட்ட கொடுக்கணும், ஆனா நாங்க சென்னைக்கு போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா உன்னை சென்னைக்கு அவர் கூப்பிடல, உன்னெல்லாம் பார்க்க கூட விரும்பலன்னு அர்த்தம். ஆனா நீ என்ன பண்ற, எதுக்கத்தாலும் நாங்க அஜித்துக்காக நாங்க உயிரே கொடுப்போம், எனக்காக அஜித் எங்களுக்காக வாழ வைப்பார், எங்களை வந்து தலையில தூக்கி வச்சிருக்காரு, மயிரை கூட உன்னை மதிக்க மாட்டாரா? ஆனா ஒரு நிமிஷம் என்ன இல்ல இல்ல ப்ரோ இல்ல இல்ல பொசுக்குன்னு உண்மையை ஏன் சொல்லிவிட்டேன். டேய் இருடா. இப்போ இல்ல இல்ல இப்போ ஒரு வார்த்தை சொன்னா பத்தியா? இல்ல நார்த்ல வந்துட்டு அந்த படம் அந்த படத்துக்கு அந்த ஹனுமான் படத்துக்கு வந்துட்டு குரங்குக்கு ஒரு சீட்டு விட்டாங்க, இங்க வந்துட்டு கேக் விட்டுருக்கானுங்க. ஏன்னா ஏன்னா இது கம்பேரிசன் பத்தியா? முரட்டு கம்பேரிசன்டா. அலெக்ஸ், இந்த படத்துல சார் ஒரு டைலாக் பாரு, சொல்ற பாரு, மத்தவங்களுக்கு ஒன்னாலே நான் இறங்கி செய்வேன், என் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா சொல்ல இல்ல இல்ல ஒரு வேணாம் ஒரு நிமிஷம் இல்ல டைலாக். இல்ல இல்ல இது என்ன டைலாக்னு தெரியலையா? எனக்கு ஒண்ணுன்னா வெட்டுட்டு தான் போவேன், என் பசங்களுக்கு ஒண்ணுன்னா வெட்டிட்டு போவான். யார் லாரன்ஸ் கான்சனா தெரியலையோ ஏதோ அந்த மானங்கட்ட டைலாக் எத்தனை வந்து இந்த மூதேவி சொல்லியிருக்கு. சார் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக அஜித் செஞ்ச ஒரு விஷயத்த சொல்லுங்க, ஒரு அறிக்கை. ரொம்ப ப்ரோ இதுக்கு கோலி விட்டு ஒருத்தன் ப்ரோ அவன் காப்பாத்து. இல்ல இல்ல பொலிட்டிக்ஸ் சரி வரல, ஒரு நம்ம நிமிஷம் தேவையில்லாம் இல்ல இல்ல பொலிட்டிக்ஸ் இருக்க கூடாது. வேஸ்ட். சாரே இல்ல இல்ல ஒரு நிமிஷம். அவரை ஃபன்னா பாருங்க, அவர் ஃபேன் அதோட ஃபன்னா பாருங்க, ஜாலியா இருங்க. புரியுதா? என்ன போகுதுதான் ஜாலியா இருங்க. அப்போ ஒண்ணும் இல்ல என்ன பொறுத்த இல்ல அவர் என்ன வந்து ஆனா பொறுத்தவரைக்கும் இதுக்கு அவருக்கு அஜித் ஆனா சம்மந்தமே இல்ல இல்லை. ஒரு நிமிஷம் இல்ல இருக்கிறதுல இப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஜானர் பிடிக்கும். மென்டல் என்ன வெறுப்பேத்துறது அந்த மாதிரி சும்மா சொல்றேன். எனக்கு ஆமையை வெறுப்பேத்துறது அதை தாண்டி அவனுக்கு புலம்புறத பார்க்க அவ்வளவு இதுவா இருக்கும். அவனுக்கு ஒரு டிசப்பாயிண்ட் ஆவானுக்கு தெரியுமா? அது எப்படின்னா இப்ப இல்ல ஆல் டைம் ரெக்கார்டு போடுவான்னு பார்த்தா ஏகே ரெக்கார்டுன்னு போடுறான், 35 போடுவான்னு பார்த்தா 30 போடுறான். அதான் அதுக்கப்புறம் இல்ல வேர்ல்டு வைடு இல்ல வேர்ல்டு வைடு கலெக்ஷன் போடுவான்னு பார்த்தா ஒரு மயிரம் கிடையாதுன்ட்டு போயிட்டான். இதுதான் எல்லாருமே டேடி அதான் ப்ரோ, சமூகத்தின் அவனை நம்ம கலாய்ச்சா ஏத்துக்கலாம் ப்ரோ. அவனே கலாய்ச்சிக்கிறான். ஒருத்தன் இந்த வீடியோ பாக்குறேன், ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான், பக்கத்துல வந்து ஊன்றான். இல்ல இவன் ஒரு நிமிஷம் ப்ரோ. பேசுறான், இல்ல இல்ல அவன் இவனுங்க படம் ஒரு நாளுக்கு ஒத்த மாதிரிதான். ஆனா இப்போ வந்துட்டு லீவ்ன்றதுனால 3 நாளுக்கு ஒத்த மாதிரி புரியுது, போகுது. அதான் ஆனா அவ்வளவுதான். 5வது நாள் வேணாம், உங்களுக்கே தெரியும். சரி விட்டுரு, புரியுது. இல்ல லட்சம் நெக்ஸ்ட் பாண்டாக்கு ஸ்பேஸ்ல வந்தா வாய்ப்பு என்ன? என்ன கதை? விட்டு விட்டு கேக்குது. நான் பேசுறேன் விளங்குதா? பாண்டா ஸ்பேஸுக்கு வந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. என்ன உன்னோட நிலைப்பாடு என்ன? அலெக்ஸ் ப்ரோ எனக்கு டவுட், இதே பாண்டா நம்பால் படத்துனா நிறைய நெகட்டிவ் சொல்லுவாங்க ப்ரோ. இல்ல ஃபர்ஸ்ட் ப்ரோ முடிச்சுக்கலாம். கங்காவில தூக்கி போட்டு மெரிச்சாங்க ப்ரோ. அங்க தூக்கி ஐயா, போடுவா இதே பாண்டா நம்ம லியோ படத்துக்கு மொத என்னென்ன சொன்னா காட்சி சிங்ஸ்னா என்னென்ன இது இது வரைக்கும் பண்ணுவான். எந்த படத்துக்கு பாசிட்டிவா சொல்லியிருக்கான் சொல்லு. விஷயம் வந்து பாண்டா ஏற்கனவே அவன் படத்துல நடிச்சிருக்கான் சரியா, அதனாலதான் அவன் இந்த சப்போர்ட் பண்றான். இன்னொன்னு டிஷர்ட் விற்கணும், அது பயங்கரம், பேமெண்ட்டும் ஜாஸ்தி, அதனாலதான் சிம்பிள்ரா, இந்த ஒரு ப்ளூ சட்டை மாறினால ஒரு பாண்டாவை லோவஸ்ட் நம்ம வெர்ஷன். இல்ல எனக்கு தெரிஞ்சு பாண்டா லாஸ்ட் கோட்டுக்கு ஓரளவு நல்லா சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல, அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. ஏன் பூமர் ப்ரோ, அதாவது பாண்டா எவ்வளவு ப்ரோ பேசுறான், அந்த விடாமுயற்சி கடைசியில என்ன விட்டா தெரியுமா பண்றானுங்க? பாண்டா நம்ம ஆளுன்றானுங்க. பாண்டா விஜய் ஃபேன்ஸ் பண்றானுங்க. விஜய் ஃபேன் இல்ல, அவன் வந்து பொலிட்டிக்கலா சண்டே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றான். ஆனா யாரெல்லாம் வந்து வந்து அவனோட அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சொன்னாங்க. வந்து எப்படின்னா, எப்படி சொல்றது, சண்டே சந்தர்ப்பவாதி. புரியுதா உனக்கு? பண்ணீங்க. அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு விஷயத்த வந்து ப்ராஃபிட்டபிளாவோ இல்ல வந்து ஃபேவராவோ இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுவான், இல்லன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாப்ல பாண்டா. இல்ல என்ன ஆனா எல்லாத்தையும் உங்ககிட்ட ரிக்வஸ்டா கேட்டுக்கிறது என்னன்னா, அஜித்தை நீங்க யாரும் கலாய்க்காதீங்க. அஜித் ஃபேன்ஸே கலாய்ச்சுவாங்க. இது நேத்தே சொல்லிட்டோம், நம்ம கம்முனு கலாய்க்கிற இருக்கும். இது தேவையில்லாம இது வந்து வேணா திரும்ப திரும்ப ஒத்துக்கிறேன். வந்து ஒரு விஷயத்த சொல்றது ஒரு ஐயா பிரச்சனை இல்ல. ஒண்ணும் இல்ல, நீங்க போய் குட் பை ரிவ்யூ பாருங்க, அவனுக்கு பண்ற சேஷ்டியை மட்டும் பாருங்க. இது தேவையில்லாத படத்துல இருக்க போறாங்க
இல்ல நான் வந்து இன்னைக்கு வந்து தலைவன் ஒரு இது விட்டுருக்காப்ல ஒரு 2 விஷயம் நடந்திருக்கு அதை பத்தி பேசலாம் வந்து இன்னமும் நேத்து ஆனா இதுல இல்ல புதைச்சு போர் போனதே அடி வந்து இல்ல திரும்ப திரும்ப இல்ல தோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி இல்ல போர் அடிக்குதுன்னு மென்டல் நங்களுக்கு கொஞ்சம் லைட்டா வாட்ச் பண்ணிருந்தா அவனுங்களும் காரி துப்புறானுங்க படத்தை. ஏன்னா அவனுக்கு என்னன்னே தெரியல. அவனுங்க ஏதாவது விடாமுயற்சிக்கெல்லாம் உப்பு போட்டா அதாவது விடாமுயற்சிக்கு உப்பு போட்டவன் கூட இந்த படத்தை காரி துப்புறானா அது அது என்ன நிலைமை இருக்குதுன்னு தான் யோசிச்சு பார்த்தேன். அவங்க ரிலேஷன்ஷிப் என்னாச்சு ப்ரோ? அது ரிலேஷன்ஷிப்லாம் பிரேக்கப் தான், ஏற்கனவே பிரேக்கப்ல தான் நிக்குது. ஐயோ சோ சேட். இல்ல அஜித் கூலிக்கு ஒன்னும் அஜித் சேர்ந்து படத்தை வந்து ப்ரோ. சிம்பிளா சொல்றாரு தெரியுமா, நல்லா இருந்துச்சுன்னா படம் 3 நாள் 4 நாள் ஓடும், நல்லா இல்ல கட்டி 2 தான் ஓடும், அவ்வளவுதான். நீ ஹவுஸ்ஃபுல்லா எடுத்துக்க, செலிப்ரேட் பண்ணிக்க, என்ன வேணா பண்ணிக்க. இன்னைக்கு ஜெனரல் ஆடியன்ஸ் போறதுதான். இன்னைக்கு மாயாஜால மதியானம் வரைக்கும் 15 ஷோ போட்டிருக்கான், ஒன்னும் ஃபுல் ஆகல. ஈவினிங்ல இருந்து நைட்டு மட்டும் ரிலீஸ் அன்னைக்கு போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான். 3 டிக்கெட் புக் பண்ணிருக்கான். சுமாரா இருந்தோட என் வீட்டுல கூட்டு போவோம்னா பார்த்து முடிச்சுட்டு முத வேலை டிக்கெட் 5 நிமிஷம் பார்த்தா எவனும் கேட்கல, கேன்சல் பண்ணிட்டேன் ட்விட்டர் போட்டு போய்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கும், சூப்பரா இருந்திருக்கும்டா. வீரதீரன் சூரன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருந்தான்னு வச்சுக்கோங்க, காம்படிட்டர் அப்படிங்கிற சைடுல ஒரு நல்லா ஓடி இருக்கும், அது படம் கதை விஷயமா நல்லா ஓடி இருக்கும். இல்ல அவனை யாரும் இல்ல கூட அவனாவது கிளாஸ் இருந்தது, அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு அவன்கிட்ட பேச வைப்பான், புரியுதா? அதெல்லாம் வேணாம். நருட்டோ ப்ரோ, அதாவது இது வந்து பிளாக் பஸ்டர், மெகா பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. அப்ப கண்டிப்பா 6 நாள் ஓடும்ல. அது மெகாவா? வாயில ஏதாவது வந்துட போது அப்படிதானே வெளியுலகத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இல்ல என்னைக்குமே அதான் நான் திரும்பவும் சொல்றதுதான், நம்ம ஏதாவது சொன்னா ஒன்மொன்னு ஓட விட்டு வேடிக்கை பாருங்க, தானா வந்துடுறது. இல்ல மேல விட்டுக்கிட்டு சிரிப்பு நோ எல்சியூ நோ. எனக்கு அதுக்கு நம்மால ஒருத்தர் போட்டுக்கிறாரு. நானே சொல்றேன், நோ ஏர்லி மார்னிங் ஷோ. டேய் துணிவுன்ற அந்த மானகிட்ட படத்துக்கு அப்புறம் எந்த படத்துக்கும் ஏர்லி மார்னிங் ஷோ இல்ல. அதான் என்னமோ இவன் படத்துக்கு மட்டும் ஏர்லி மார்னிங் ஷோ இல்லைன்ற மாதிரி. சரி இல்ல இராரா ஆர்கனைஸ்டு ஃபேன்ஸ் கிளப் இல்லையா, சரி பிச்சை எடுக்கிறான், இதையே விட்டுறலாம். எல்சியூ இல்லன்றான், சரி இதே சிரிப்பு. இல்ல முதல்ல எல்சியூல ஏகேவே செய்ய மாட்டானுங்கன்ற வைத்தறிச்சல்ல போட்டிருக்கான், சரி அதை விட்டுரு. இப்ப சரி எல்சி விடுறா, அப்ப சர்க்கார் எங்கடா பண்ணுச்சு? சர்க்காரு கோட்டு ஏதோ ஒரு படத்துல பண்ண மாதிரி கேக்குறான் சார் எங்களை பார்த்து. அதான் நீ ஒண்ணு இல்லைனாலும் நான் 3 எத்தனை வருவேன்டா ப்ரோ. இதுல இருக்கிறதுல ஹையஸ்ட் என்ன தெரியுமா, பீஸ்ட். அவனுங்களே கம்மி பண்ணாலும் 30 கோடிக்கு கீழே கம் பண்ண முடியாது, அதுதான் ஹையஸ்ட். ஏன் ப்ரோ இப்போ டே 1 30 கோடி போடுறதுக்கு இந்த கதறானுங்களே, டே 3ன்னு சொல்லிட்டு வெறும் 10 கோடி போட்டா என்ன ஆவானு? இல்ல ப்ரோ, அந்த வகையில இல்ல ப்ரோ, அந்த வகையில நான் ஏகே ஃபேன்ஸை பாராட்டுறேன். ஏன்னா ஓப்பனிங் டேக்கு அடுத்து ஓட்டுக்குள்ள போயிடுவானுங்க அவனுக்கு. எனக்கு வந்து 10க்கு சம்மந்தம் கிடையாது, ஓப்பனிங்னா நாங்க தான் போயிட்டே இருப்பான். ஏன்னா 4 நாளுக்கு அப்புறம் அந்த படம் நாசமா போனா என்ன, எப்படி போனா இல்ல ப்ரோ, அவனுக்கு மட்டும் எப்படிதமா எங்களுக்கு ஓப்பனிங் மட்டும் போதும், மிச்சதெல்லாம் வேணாம். இப்ப கூட நீ போஸ்டர் பார்த்து தெரிஞ்சிருக்கோம், ஓப்பனிங் ஏதாவது கிங் ஆஃப் ஓப்பனிங் சொல்லிட்டு ஓடுவானுங்க. டீசெண்டா பிளாக் ஹோல் சொல்றாங்க, வேற எதுவும் இல்ல. அந்த இதுல தம்பி இத்தனை நோ போட்டானே, இன்னும் 2 நோ போறதானே. நோ ஸ்கிரீன் பிளே, நோ ஸ்டோரி, நோ பிஜிஎம். இல்ல ஏதோ ஒண்ணு அந்த மல்டி ஸ்டார் எதுக்கோ இது வேணா போடுற, ஜாலியா இருக்குது. அதான் எனக்குமே இப்ப நோன்னு வரும்போதுதான் ஏதோ ஒண்ணு நீ மிஸ் பண்றன்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் நீ மிஸ் பண்ற, ஆனா உண்மையிலேயே எல்லாரும் இதை மிஸ் பண்றோம். ஏன்னு பார்த்தா நான் இயர்லி மார்னிங் ஷோ மிஸ் பண்றேன், மீதி எதுவும் மிஸ் பண்ணல. ஆனா இவனுங்க யார் பாத்தியா, எல்சியூ மிஸ் பண்றானுங்க. அலெக்ஸ் சீரியஸா क्वेश्चन கேக்குறேன். ஒரு ஃபேன் பாய் சமோனா என்னன்னு சொல்ல, ஒரு 2 வரியில சொல்ல முடியலனா ஒரு ஃபேன் போனா என்னன்னு சொல்ல, ஒரு ஃபேன் பாய் சமோனா
நீ என்ன ஃபேன் பாய் சம்பவம்னா இல்ல ஃபேன்ஸோடைய அந்த ஸ்டைல்ல படம் இருக்கணும், படம் புதுசா இருக்கணும், அதுதான் ஃபேன் பாய். இல்ல இல்ல அது இல்ல. நான் சொல்றேன் நான் சொல்றேன் ப்ரோ என்ன எப்படி இருக்குன்னா லியோவோட டைட்டில தூக்கி போடணும் ப்ரோ கம்மனு இருங்க. இருங்க. இல்ல இல்ல காமெடி காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு நான் சொல்றேன் படத்துல பார்த்தது சொல்றேன். என்னன்னா டைட்டில எடுத்து போட்டானுங்க. அடுத்து வந்து போட்டானுங்க. ஒருத்தர் பேசுங்க. நான் சொல்றேன் இரு. இங்க பாரு, தளபதிய நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல இருந்து டிஃபரெண்ட் ஒரு ஜானர்ல வேற மாதிரி ஒரு ஷாட்ல கதை வந்து பிளாட் புதுசா நம்ம பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுல அதை தழுவி ஏதாவது வந்து பண்றதா ஃபேன் பாய் சம்பவம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவரு பண்ண சில ஐகான்ஸ் ஃபைட் சீக்வன்ஸோ இல்ல ஒரு ஸ்வாக் சீக்வன்ஸோ ஒரு முக்கியமான ஹைப்பர்ல கொண்டு வந்து வைக்கணும், டயலாக் கூட 2-3 இடத்துல, அவ்வளவுதான். இதுதான் ஃபேன் பாய் சம்பவம். ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல இவர் புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். கௌதம் வாசுதேவ் மேனன் தெரியுமா, பெரிய கமல் ஃபேனு. அவன் என்ன பண்ணான், அவன் இதே மாதிரி மாஸ்டர் பீஸ் ஒன்று படம் பண்ணான், கமலை வச்சு கிளாஸா பண்ணான். சரி அதை கூட விட்டுரு, நீ கமல்னு எடுத்து பார்த்தா லோகேஷன் வானுங்க, லோகேஷ் பெரிய கமல் ஃபேன். நீ அவனே எடுத்து பார்த்தா அவன் இதேதான் கமலோடைய பழைய டைட்டில் விக்ரம். அவன் சொன்ன அதே ஒன்லைன் தான், புரியுதா? ஹீரோ சொன்ன ஒன்லைன் தான். ஆனா அது யார் ஸ்டைல்ல பண்ணான், அவன் ஸ்டைல்ல புதுசா பண்ணான், புதுசா ட்ரை பண்ணான், அது ஃபேன் பாய்ஸும். இதேதான் வந்துட்டு அட்லியும் விஜய் புடிகனும் வந்தான். மெர்சல் புதுசா அட்டன் பண்ணான் கூட, அதுல கண்டென்ட் கமர்ஷியல் பக்காவா பண்ணான், ஸ்கிரீன் பிளே டாப் நாட்ச்ல கொண்டு போய் விட்டான். மெர்சல் பாக்குற யாருக்குமே வந்துட்டு இது எங்கேயுமே விஜய் பார்த்த படம் எவனுக்குமே ஃபீல் இல்ல, புதுசா எல்லாம் விஜய் பார்த்தானுங்க, அதுதான் மேட்ரி. நானு விஜய் அஜித் 2 பேருமே சொல்றேன். கேக்குது வந்து பாத்தோம்னா அதுக்கு முன்னாடி எல்லா கமர்ஷியலும் பண்ண தொடங்கிட்டாரு. கமர்ஷியலாக போயிட்டு ஜீவானந்தன் கேரக்டர் வரும். அந்த ஒரு ஆக்டிங் ஸ்கில்னு பார்த்துட்டு தியேட்டர் ரிவ்யூல கேட்டேன், விண்டேஜ் விஜய் நாங்க பார்த்தோம். அந்த அழுவார் ஒரு சீன்ல வந்து அந்த கைரேகை எல்லாம் பார்த்துட்டு அந்த சீன் எந்த மாஸ் மூமெண்ட்டும் பண்ணாது. அந்த ஜீவானந்த கேரக்டர் வந்து நீங்க விண்டேஜ் விஜய் பார்க்கலாம். இந்த படம் இருக்குல்ல, சிம்மரன் நடிச்சிருப்பாரு, என்ன துல்லாத மனம், ஒரு செட்டிலான ஒரு ஆக்ட் கேரக்டர் வந்து அது பாத்ரூம்ல அழுதுற சீனை அதுல இருந்து ஒரு சின்ன சீக்வன்ஸ் மாசான சீன் சொல்ல. எல்லாருமே அன்னைக்கு சொன்னது என்னன்னா, எங்க பழைய அண்ணனை பார்த்தோம், பழைய விஜயை பார்த்தோம்னாங்க. அது ஒரு ஃபேன் பாய். ஒரு நிமிஷம் இல்ல நான் கூட தான் பல ஏகே பார்த்தேன், வேதாள ஏகே. அவனுங்களே இதான் சொல்றானுங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவனுக்கு சொல்றேன். நான் ஜிபியூல பார்த்தது என்னன்னு சொல்லிடுறேங்க. ஜிபியூல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கோட்டோட டைட்டில் பார்த்தேங்க. கோட் டைட்டில் நல்லா பார்த்தேன். சரி போதும், ட்ரோல் போதும். இல்ல முடிச்சுக்கிறேன். ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா, மார்வல் படத்துல வர அந்த காமிக்ஸ் புக் எல்லாம் நான் பார்த்தேன். நிறைய காமிக்ஸ் ஒரு ஃப்ளோ போடு தடுத்துனா வராது நமக்கு. அஜித்துக்கு சொல்றேன் பாரு, பில்லான்ற ஒரு படம் அந்த ரீமேக் பண்ணி தான் நடிச்சான், விஷ்ணுவர்தன் எடுத்தான். நீ பார்த்தனா அந்த பில்லாக இந்த பில்லாக ஸ்டோரி லைன் ஒண்ணுதான், ஆனா ஸ்கிரீன் பிளே வைஸாவும் சீன் வைஸாவும் மாத்தி எடுத்துரும். ஒரு சீன் நமிதாவை வந்து அஜித் வந்து சுற்றுவான், சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கீழே விழுந்துருவா. அடுத்து அஜித் என்ன பண்ண போறான்னு யார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு யாருக்கும் தெரியாது. கிளாஸ போட்டுட்டு அந்த கண்ணை தூக்கி போட்டு இப்படி இப்படி பார்த்து நடக்க போவோம், அவ்வளவுதான். அதுதான் ஒரு ஃபேன். சாரு முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல இருங்க, நீங்க எவ்வளவு இல்ல ரொம்ப பேசுறீங்க. இல்ல இதெல்லாம் ரொம்ப ஏன் தெரியுமா, இப்ப டைரக்டர்னா ஒரு டேலண்ட், நீ சொல்ற டைரக்டர் எல்லாருமே இப்ப ஏன் நம்ம பேசின எல்லா டைரக்டருக்கும் டேலண்ட் இருக்கும். இது யாருன்னு நம்ம யாரை வச்சுன்னு இப்ப இது உண்மையில கை கூசுது. இது சொல்லுவோம் பார்த்தியாதான், சில இந்த திருமலையிலே ஒரு டைலாக் இருக்கும், எல்லாரையும் அடிச்சுட்டு தான் உன்னெல்லாம் தொடர்றதே எப்ப வேண்டான்னு மாதிரி. அந்த மாதிரிதான் வந்துட்டு இல்ல உண்மையில யார வேணா கம்பேர் பண்ணலாம். அது இல்ல உண்மையில இப்ப இல்ல அது இல்ல அஜித்த கூட இப்போ ஒண்ணு சொல்றேன், அஜித்த கூட நீ கலாக்காம கூட விட்டுறலாம், ஏன் அந்த கூட நீ அடிக்காம விடலாம். ஆனா ஆத்விக்கெல்லாம் சத்தியமா இவன்லாம் நீ டோலிவுட்ல எத்தனை போய் விட்டாலே செருப்பால் அடிப்பானுங்க சத்தியமா. ஏன்னா டோலிவுட்லயே வளர்ந்துட்டானுங்க. அதாவது நீ ராஜமௌலி மட்டும் இல்ல,
தம்மா தூண்டு ஏன் இந்த லவ் போட எடுக்கிறவன் கூட வாழ்ந்துட்டானுங்க. இவன் மாதிரி ஒரு மலுமுட்டையை வந்துட்டு எங்கேயுமே பாத்துருக்க மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஏங்க ஃபேன் பாய் சம்பவம் பண்ணிருக்காரு, அடுத்து இப்ப நீ ஷாருக் சொன்னில படம் பண்ண போறாருங்க. இப்ப நீ சொன்னல அலெக்ஸ், அதுதான் 100% ஏய் ஷாருக்கா அடிக்கிறது வேஸ்ட். இவனை அடிச்சிருக்கணும். இல்ல அவனுக்கு ஒரு அவனுக்கு நிமிஷம் முன்னாடி இல்ல இருக்க உண்மை இல்ல உண்மை நானா இல்ல அவனை அடிப்பாங்க. எல்லாரையும் அடிக்கணும். ஏன்னா எல்லாம் சூஸ் பண்ணது இந்த உதவிங்க தான். ஆனா ஓடிடி வந்த பிறகு அவனுங்களே கருத்து போனுங்க, அதான் பெரிய விஷயம். ஆனா அவனுக்கு உண்மையிலே புரியுதா டீசென்ட். ஓடிடி எல்லாம் இல்ல, ஒரு 4 நாளே ஒத்து போனுங்க. ஏன் தெரியுமா? டக்குன்னு இப்ப தெரியாம கேக்குறேன், நீங்களே டக்குன்னு ஒத்துப்பீங்களா? ஆனா நம்ம டக்குன்னு நெகட்டிவ் சொல்றோம், ஏன்னா நிறைய ஃபேன் பேஸ் அப்படிதான் சொல்றானுங்க. ஆனா அவனுங்களும் சொல்லியிருப்பானுங்க உண்மையில. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு வந்தா சொல்லியிருப்பான், பிப்ரவரி மாசம் ஒருத்தன் குத்திட்டு போயிட்டான், அதுக்கு மருந்து வேணும், அந்த மருந்து இதுதான்பா, ஏன்னா எனக்கு வேற வழி கிடையாது. புரியுதா? எனக்கு வேற வழி கிடையாது. இது துன்றானுங்க. ஆனா அதான் ஒரு 10 நாள் கழிச்சு, 10 நாள் ஒரு வாரம் கழிச்சு பாரு, மச்சான் என்ன இருந்தாலும் விடாமடிச்சே போறான்ட்டு போயிட்டு அதான் ஒரே வார்த்தை, ஏன்டா இது ப்ரோ இதான்டா இன்னைக்கு இருந்து சொல்லி. சொல்லிட்டாரு ப்ரோ. ஏங்க ஒருத்தன் பேசுறாங்க, ஒருத்தன் பேசுனாங்க. அதாவது அட்லி வந்து ஒரு ஃபேன் சம்பவம் பண்ணதுனாலதான் ஷாருக் கான்ட்ட போயிட்டாரு. அடுத்து பாரு நம்மால் ஃபேன் சம்பவம் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்து ஷாருக் ஃபேன் சம்பவம் பண்றவன் ஷாருக் கான்ட்ட இல்ல டைரக்டா ஹாலிவுட் முதல்ல ப்ரோ இல்ல இப்ப அவனுங்க நிலைமை எடுத்த மாதிரி இல்ல. ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல ப்ரோ இல்ல நான் இல்ல அந்த படத்தை நான் கலாச்சவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் எல்லாத்தையும் கலாச்சிருப்பேன், அதை மட்டும் நான் கலாச்சிருக்க மாட்டேன். ஏன்னா சில விஷயம்லாம் அது கெட்ட வார்த்தையில திட்டணும், புரியுதா? நம்ம பாண்டாவே விடாமுயற்சிக்கு சொல்லல, ஹாலிவுட் ரேஞ்சில இருக்கு. டைரக்டர் பாருங்க, கண்டிப்பா ஹாலிவுட். ஆனா இல்ல உண்மையில பாண்டா மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்கா மாஸ் பண்ற ஆளு யாருமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி சர்க்காஸ்டிக்கா அது வேற மாதிரி சூப்பரா பண்ணுவாப்புல. ஏன்னா இல்ல ஈட்டுக்கு 80 மார்க்கு, ஜிபிக்கு 100 மார்க்கு, மாஸ்டருக்கு 70 மார்க்கு, வேற மாதிரி. இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஆதிக்கு பத்தி சொல்லியிருந்தல, சிஎஸ் சம்பதன் நடிச்சிருப்பாரு. தமிழ் படம் 3 எடுக்கலாம்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருந்தேன். நான் தெரியும் அதை ஸ்கிரிப்ட் பேப்பர் காணுமே எங்கடா இருக்குதுன்னு. சரி இல்ல ரொம்ப இல்ல பண்ணா பாருங்க, அதான் ரொம்ப எல்லாம் தேவையில்லை. அதான் நம்ம தெரியுங்களா, அவன் போய் சொல்றான் ரெப்ரி, அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். அந்த மாதிரிதான் பாண்டா, அவன் இஷ்டத்துக்கு போய் சொல்லுவான். ஒருத்தன் ட்ரோல் வீடியோ போட்டிருந்தான், ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ற மாதிரி. சார் அரேபியன் கிச்சன் வச்சிருக்கோம், டக்குன்னு ஏகே நடந்து வராரு, அப்படியே பயர் தெரியுது. அந்த கிச்சன்ல இருந்து இது 2 வந்து ஒரு கால் கடியில வந்து விழுது சார்னா. டேய் உண்மையில அவன் அப்படிதானே எடுத்து வச்சிருக்கான். ஏங்க ப்ரோ இது படத்துல விஷுவல் பாத்தீங்களா இல்லையா? முகத்துல ஒரு மாதிரி கிராபிக்ஸ் இது உடையும் பாத்திருக்கீங்களா? படம் பார்த்தவங்க நீங்க பார்த்தது நீங்க பார்த்தது பைரேசிப்பா. நான் வந்து தியேட்டர்ல சொல்றேன் ப்ரோ. யூகேல தியேட்டர்ல பார்த்தேன்னு சொல்றேன். தியேட்டர்ல சீன் வந்துச்சு, அந்த முகம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சீன் அந்த இவெண்ட் பேசுவான்ல, பில்லாவா பில்லா இல்ல ப்ரோ, வில்லன்ட்ட இவெண்ட்